பட்டோ பாக்குதுமா பட்டுமா நேத்து பட்டு போய் கறி கடையில் கூலித்தலை வாங்கிட்டு வந்துச்சு. எந்தம்மாவா? கொடுத்தாங்களா பட்டு உனக்கு? அங்கேருந்து வாங்கி வாயில் கவ்வி தூக்கிட்டு வந்துச்சு. தூக்கிட்டு வந்ததை நம்ம வண்டி கீழே வச்சு சாப்பிட்றதுக்காக வண்டி கீழே வந்து உட்காந்துருக்கோம். அப்பா வண்டி எடுக்க போகிறேன் தள்ளி போன்னு சொன்னா தள்ளி ஓரமாக நின்று சாப்பிட வேண்டியதானே. இந்த அம்மா தூக்கிக்கிட்டு அந்த காய்கறி கடையாண்ட போயிருப்பாங்க போல. அங்கேருந்து நாய் அந்த பக்கம் இருந்து வேகமாக வந்துருக்கு. வந்த நாயை பார்த்து நாய் வரல போயிட்டு போது விட வேண்டியதானே. நாயை பார்த்து சீரி இருக்கும் போல வாயில இருந்து கோழி தலை கீழே வந்துருச்சு. இந்த மாதிரி வலியக்க போய் அந்த கோச்சுக்கிட்டு போகுது. நாய் வந்து நாய் வந்து கோழி தலையை தூக்கிட்டு ஓடி போயிருச்சு. ஐயோ என்ன உரிமை அங்க நாயை உரிமை முடியல, நாய் தூக்கிட்டு ஓடி போயிருச்சு. அந்த பிள்ளை ஓடி போச்சு. என்ன பட்டு நாய் கதை தூக்கிட்டு போயிருச்சாமே? அப்படியா? இல்லையா? என்னம்மா போய் சொல்றீங்க? ஐயோ டென்ஷன் ஆகுதா பட்டு. சரி உட்காது வேணாம் உட்காது. ஆமா இது ஒரு உண்மை சம்பவம். ஏன் பட்டு? உண்மை சம்பவத்தை காக்கா நரி கதை மாதிரி பட்டு நாய் கதை. பட்டு நாய் கதை. சரி வா வா வா. சரி உண்மையை தானே சொன்னேன் அம்மா. உண்மையா இல்லையா? நேற்று கோழித்தலை நாய் பிடுங்கிட்டு போச்சா இல்லையா? நரி காக்கா நீ பாட்டு பாடு அப்படின்னு சொல்லி வடை வாயில வந்து கீழே வந்துடும். நரி தூக்கிட்டு ஓடி போயிடும். அது நரி சொல்லுச்சு. இது வாண்டடா வலியக்க போய் வேனு கத்துதுன்னு பேர்ல நாயை பார்த்து சீருனா நான் வாயில இருக்கு கோழித்தலை கீழே வந்துருச்சு. நாய் தூக்கின்னு ஒரே ஓட்டம் நிக்கவே இல்லை. என்ன இப்படி